இந்த 3 பேரையும், அதாவது தவசி, கார்த்தி, காளீஸ்வரன் ஆகிய 3 பேரையும் போலீசார் சுட்டி பிடித்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளனர். தற்போது சிகிச்சை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் இவர்களுக்கு வயது 20, 29 ஆக இருக்கும் என தெரிவித்தனர். சற்று நேரத்திற்கு முன்பாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவண சுந்தர் நேரில் அவர்களை ஆய்வு செய்தார். அதன் பின்னர் காவல் ஆய்வாளர்கள் கிட்டத்தட்ட 3 பேரும், அதே போல போலீசார் ஒரு 15 பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் அங்கு ஆய்வுக்காக வந்துள்ளனர். மேலும் இவர்கள் 3 பேரும் துடிலூர் பகுதியில் போலீசாரை தாக்கி செல்ல முயன்ற போது போலீசார் அவர்களை துப்பாக்கியால் சுட்டு அந்த 3 பேரையும் பிடித்துள்ளனர். அதனை அடுத்து அவர்கள் 3 பேரும் பலத்த பாதுகாப்புடன் கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து தற்போது சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த மாணவி சார்பில் மாணவிக்கும் கோவை அரசு மருத்துவமனையிலும், அதே போல இளைஞர் அடிபட்ட இளைஞரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நிலைய பின்புறம் நேற்று முன்தினம் இரவு ஆண் நண்பருடன் கல்லூரி மாணவி காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த 3 பேர் அந்த மாணவியை பாலியல் வன்புறுத்தல் செய்தும் அந்த இளைஞரை அரிவாளால் தாக்கியும் தப்பிச் சென்றனர். இதனை அடுத்து பீளமேடு போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அதே போல பாதிக்கப்பட்ட இளைஞர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து பீளமேடு போலீசார் 7 தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். அதே போல அந்த பகுதியில் உள்ள அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் அவர்கள் ஆய்வு செய்தனர். அதன் பின்னர் தடவியல் போலீசாரும் அந்த பகுதியில் வந்து விசாரணையை மேற்கொண்டனர். இந்த நிலையில் இந்த குற்றவாளிகள் 3 பேரும் போலீசாரால் பிடிக்கப்பட்டு துடிலூர் பகுதியில் குற்றவாளிகளை அழைத்துச் செல்லும் போது குற்றவாளிகள் போலீசாரை கடும் ஆயுதத்தால் அவர்களை தாக்கியுள்ளனர். அந்த ஆயுதத்தை தாக்கியுள்ள காரணத்தால் போலீசார் அவர்கள் 3 பேரையும் காலில் சுட்டு பிடித்துள்ளனர். அந்த 3 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டுள்ளனர். மேலும் கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவண சுந்தர் மற்றும் உயர் அதிகாரிகள் அந்த சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். மேலும் இந்த 3 பேரையும் சுட்டு பிடித்த சம்பவம் கோவை பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதே போல இந்த சம்பவம் குறித்து பாரதிய ஜனதா கட்சி, அதே போல நாளை அதிமுக சார்பிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளனர். தமிழக வெற்றி கழகம் சார்பிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளனர். மேலும் நாளை காலை கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவண சுந்தர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்படும் எனவும் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த கோவை அரசு மருத்துவமனையில் தற்பொழுது 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாலும், இந்த 3 பேரை பிடித்த சம்பவம் வரவேற்பு பெற்றிருந்தாலும் அவர்கள் 3 பேரையும் சட்டத்தின் முன்பு நிறுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.